ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்காட்சிக்கு பின் வரும் வியாழன் அன்பு பற்றி இறுதி படிப்பினை இன்றைய வாசகத்தின் உட்கருத்து. கடவுள் பால் நாம் கொள்ளக்கூடிய அன்பு நம்மை சூழ்ந்துள்ள பிறர்பால் காட்டும் அன்பின் வழித்தான் வெளிப்படுகிறது என்பதை இந்த இறுதி பகுதியில் விளக்குகிறார் யோவான். கடவுளே நமக்கு முதலில் அன்பு செய்தார். யோவான் 4:19 ஒன்றும் இல்லாமையிலிருந்து நம் முதல் பெற்றோரை தம்முடைய சாயலாக பாவனையாக படைத்தார். தொடக்க நூல் 1:27. அனைத்து படைப்பையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார். தொடக்க நூல் 1:28. திருப்பாடல் 8:4-6. கீழ்ப்படியாமையால் பாவத்தில் வீழ்ந்தபோது அவர்களுக்கு விடுதலையை வாக்குறுதி செய்தார். தொடக்க நூல் 3:15. தலைவர்கள், நீதிபதிகள், அரசர்கள், இறைவாக்கினர் மூலம் அவருடைய பிள்ளைகளாகிய நம் முன்னோர் அனைவரையும் துன்பத்திலும் இன்பத்திலும் வழிநடத்தி வந்தார். காலம் நிறைவுற்ற போது நாம் கடவுளின் பிள்ளைகளாகும்படி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாகவும் அனுப்பினார். கலாத்தியர் 4:4-5. தம் ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14-15. எனவே தம் சொந்த மகன் என்று பாராமல் நம் அனைவருக்காகவும் இயேசுவையே கையளித்த அவர் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ரோமையர் 8:31 என்று கடவுளின் அளவற்ற எல்லையற்ற அன்பை பாடுகிறார். கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்தார். எனவே கடவுளை அன்பு செய்ய வேண்டியது நமது கடன், நமது கடமை. அடுத்தாரை அன்பு செய்வது கடவுள் அன்பு. அடுத்தாரை அன்பு செய்வது கடவுள் அன்பு. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த கடவுள் சிறப்பாக மனிதரிடத்தில் குடிக்கொள்கிறார். தம்மை விட சிறிது தாழ்ந்தவராக மனிதனை படைத்து தம் சாயலையே அவர்களுக்கு தந்து மாண்பையும் பெருமையையும் அவருக்கு முடியாக சூட்டி படைப்படைத்தையும் அவருக்கு அடிபணிய வைத்தார். தொடக்க நூல் 1:27, 2:28. திருப்பாடல் 8:4-6. எனவே இறைவனின் சாயலை வெளிப்படுத்தும் மனிதனை நாம் கண்காணும் தெய்வம். இவ்வாறு கண்ணால் கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாமல் கண்காணா கடவுளுக்கு அன்பு செய்தல் இயலாது. 4:20. கடவுளை அன்பு செய்ய விரும்புகிறவர் முதலில் தம் சகோதரருக்கு அன்பு காட்ட வேண்டும். எனவே பவுலடியார் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வது நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். எந்த கட்டளையும் உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலார் மீதும் அன்பு காட்டுவாயாக என்னும் ஒரே கட்டளையில் சுருக்கமாய் அடங்கியுள்ளது. ரோமையர் 13:8, யோவான் 14:15, 15:17, கலாத்தியர் 5:14 என்பார். நாம் பின்பற்றும் புண்ணிய
விஷயங்களிலே பிறரன்பு தலைமையிடம் முகாமைத்துவம் பெறுகிறதா? அன்பு கட்டளையை பின்பற்றுவது கடினமன்று. அது ஒரு பெரும் சுமையாக தோன்றினும், சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். என் நுகம் இனிது, என் சுமை எளிது. மத்தேயு 11:28-30 என்னும் இயேசுவின் வார்த்தை நமக்கு தெம்பும் திடமும் சக்தியையும் தரும். எனவே அன்பு வாழ்வை வாழ இயேசுவிடம் வேண்டுவோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை எனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. இனச்சட்டம் 30:11 என்கிறார் ஆண்டவர். அது மட்டுமன்று, அஞ்சாதீர்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன். யோவான் 16:35 என்ற இயேசுவின் சொற்களிலே நம்பிக்கை வைத்து நம் அன்பு வாழ்வை தொடருவோம். முயற்சி திருவினையாகும். நற்செய்தி திருத்தூதர் லூக்கா 4:14-22. நமது ஆண்டவர் நாசரேத்தூரில் 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் பாலஸ்தீன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்து போதனை புரிந்தார். இறை வார்த்தையை, கடவுள் தந்த வார்த்தையை, தந்தை தந்த வார்த்தையை எடுத்துரைத்தார். அவ்வேளையில் அவர் நாசரேத்தூர் வந்த நிகழ்ச்சியே இன்றைய நற்செய்தி. எசாயாவின் இறைவாக்கு இவரில் நிறைவு பெறுவதை இன்றைய நற்செய்தியில் காணலாம். ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். வழக்கப்படி ஓய்வு நாளில் இயேசு ஜெபக்கூடத்திற்கு வந்தார். வாசிக்க எழுந்தார். எசாயா 8 சுருளை கொடுத்தனர். விரித்து வாசித்தார். 4:16-17. பின் ஏட்டை சுருட்டி பணிவிடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். 4:20. புதியவர் ஒருவர் ஜெபக்கூடத்திற்கு வந்தால் வேத நூலை அவர் வாசித்து விளக்கம் கூற வேண்டும் என்பது மரபு. இதையே நமது ஆண்டவர் செய்தார். வர இருக்கும் மெசியா ஆவியால் நிரப்பப்படுவார், செயல்படுவார் என்பதை ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கும் என்று எசாயா கூறுகிறார். எசாயா 11:2, 42:1, 63:10-13. ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே தூய ஆவியார் திருமுழுக்கு கொடுப்பவர். யோவான் 1:33-34 என்ற அடையாளமும் திருமுழுக்கு யோவானுக்கு அருளப்பட்டது. ஆவியாரின் வல்லமை பூண்டவராய் கலிலேயாவுக்கு திரும்பிய இயேசு ஜெபக்கூடத்தில், ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எசாயா 6:61 என்ற இறைவாக்கை படித்து, நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. 4:21 என்றார். அங்கிருந்தவர்களோ தச்சன் மகன் என்ற கண்ணோட்டத்தில் தான் அவரை பார்த்தனர். அவளது நம்பிக்கை கண் குருடாயிருந்தது. என் பணி விடுதலை பணியே, விடுவிக்கும் பணியே. அருள் பொழிவு செய்வதென்பது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவதாகும். அந்நிய ஆட்சியை அழித்து இஸ்ராயல் அரசை நிறுவுவதே மெசியாவின் பணி என மக்கள் எண்ணினர். நமது ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோர்
சிறைப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருட்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்ற எசாயாவின் வாக்கினை வாசித்து, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேற்று. நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேற்று என்றார். 4:21. முழு விடுதலையே உண்மையான விடுதலை. மனிதருக்கு முழு விடுதலை அளிக்கவே மெஸ்ஸியா கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அருள் வாழ்வு நோயாகிய பாவம், உடலை வாட்டும் வறுமை, சட்டங்கள், சம்பிரதாயங்கள், கொடுமை, செல்வந்தர்களின் அட்டூழியங்கள், நோய், பேய் இவற்றின் தாக்குதல் ஆகிய அனைத்து தளைகளிலிருந்தும் மனித சமுதாயத்தை விடுவிக்கவே இயேசு வந்தார். அருள் வாழ்வு நோயாகிய பாவம், உடலை வாட்டும் வறுமை, சட்டங்கள், மரபுகள், சம்பிரதாயங்களின் கொடுமைகள், செல்வந்தர்களின் அட்டூழியங்கள், நோய், பேய் இவற்றின் தாக்குதல் ஆகிய அனைத்து தளைகளிலிருந்தும் மனித சமுதாயத்தை விடுவிக்கவே இயேசு வந்தார். எனவே ஒதுக்கப்பட்டவர், அநியாயமாய் சிறையில் வாடுவோர், அரசியல்வாதிகளின் அநீதிக்கு ஆளானவர்கள் ஆகியோர் சார்பில் நாம் போர்க்கொடி உயர்த்தும் பொழுது இயேசுவின் வழி நடக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு, உறுதிபூசல் ஆகிய அருட்சாதனையின் வழியாக அருள் பொழிவு பண்ணப்பட்டவர்கள். எங்கெங்கு நமது உதவி தேவையோ அங்கெல்லாம் சென்று பணிபுரிவது, மனித சமுதாயத்தின் முழு உரிமைக்காக குரல் கொடுப்பது போன்றவற்றை நமது கடமையாக கருத வேண்டும். விடுதலை நோக்கும் விழிப்புணர்வும் உள்ள சமுதாயத்தை உருவாக்குவதில் என் பங்கு என்ன? ஈடுபட, உள்வாங்கிட, உள் நுழைந்திட, விடுதலை தர ஆண்டவர் இயேசுவிடம் இந்த திருப்பலியில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.